வச்சிட்டாங்க, காலை வச்சிட்டாங்க, பாம்பு போட்டு பாம்பு போட்டாங்க. எந்த தப்புமே பண்ணல போலீஸ். கால்ல பாம் வீசிட்டாங்க, எந்த தப்புமே பண்ணல, கை காலை உடைச்சு போட்டுட்டாங்க. படுத்த படுக்கையாக கதறி கொண்டிருக்கும் ரவுடி. பாம்பு போட்டு காலை வச்சிட்டாங்க, பாம்பு போட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தாக்கி அரசு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநருக்கு தலைக்காயம் ஏற்படுத்தி பயங்கர அட்டூழியத்தில் ஈடுபட்ட ரவுடிகளை இப்படி பதம் பார்த்திருக்கிறார்கள் போலீசார். எங்க எடுத்துட்டு வந்தானுங்கன்னே தெரியல. இந்த குச்சியாலே அடிக்கிறானுங்க, இந்த கல்ல தூக்கி அடிக்கிறானுங்க. இன்னும் வர வச்சிருந்தானுங்க கழி இன்னும் பெருசு பெருசெல்லாம் வச்சிருந்தானுங்க, கையில தூக்கிட்டா ஓட்டானுங்க. கடலூரில் ஒரே நாளில் பல இடங்களில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட ரவுடிகளை சுற்றி வளைத்த போது போலீசாரையே திரும்ப தாக்க முயன்றதால் ரவுடிகளுக்கு இந்த நிலைமை. எஸ்ஐ சந்துரு அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியால் கந்தவேல் என்பவரை காலில் வலது கால் முட்டியில் சுட்டிருக்காரு. அதுபோல் மற்ற 2 நபர்கள் சிவா மற்றும் பாலாஜி 2 நபர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள். அதில் சிவா தடுக்கி கீழே விழுந்து அவருடைய கால் மற்றும் கைகள் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையின் அவசர அழைப்பு எண்ணான காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு அடுத்தடுத்து அழைப்புகள் வருகின்றன. பொதுமக்கள் கதறுகிறார்கள். புதிதாக கட்டுமானம் செய்து கொண்டிருந்த ஒரு கட்டடத்திற்குள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தொழிலாளியை பயங்கரமாக இரும்பு கம்பியால் தாக்கி கொடுமைப்படுத்தும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து ரீல்ஸில் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ரவுடிகள். எந்த தப்புமே பண்ணல போலீஸ். காலை வீடியோ எடுங்க, பாம்பு போட்டு. அதில் தற்போது பாம் வீசிவிட்டார்கள் என பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா இந்த ரவுடி. பல்வேறு வழக்குகளுக்கு சொந்தக்காரராம். கொலை முயற்சி, அடிதடி என பல்வேறு வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கும் நிலையில் அவரோடு மேலும் பாலாஜி, சிவா என்பவர்களும் இணைந்து கொண்டு அந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயங்கர அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீட்டு வாயிலில் அமர்ந்திருந்த ஒரு முதியவரையும் தாக்கியிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைக்கு எதிரே இருக்கக்கூடிய டீ கடையில் இருப்பவர்களை வம்பிழுத்து அடித்து, கடையை அடித்து உடைத்து, கற்களை வீசி தட்டி கேட்பவர் என 2 பேரை படுகாயப்படுத்தி இருக்கிறார்கள். எத்தனை மணி இருக்கும்? கரெக்டா 6 இருக்கும். எங்க கண்ணுல மாட்டினது 3 பேரு. இன்னும் எத்தனை பேர் எங்க இருந்தானுங்க என்னன்னு தெரியல. அவங்க அடிச்சு உடைச்சது 3 பேரு. எது அடிச்சானுங்கம்மா? கல் எடுத்துட்டு அடிக்கிறானுங்க. அந்த கடத்துல பாருங்க கல்லு, அதை எடுத்துட்டு அடிக்கிறானுங்க. இந்த பேடி கடை தூக்குறானுங்க அடிக்கிறதுக்கு. ஒரு பெண் ஒருவரையும் கத்தியை காட்டி வழிப்பறி செய்ய முயற்சித்ததாகவும் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினரும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். அது பக்கத்திலே கம்பி கிடந்திருக்கு, அந்த கம்பியை எடுத்து தான் தாக்கியிருக்காங்க. இதுல என்னன்னா அவங்க ஒருத்தர் செல்போன்ல ரீல்ஸ் பதிவு பண்றாரு. அந்த ரீல்ஸை பதிவு பண்ணி சோசியல் மீடியாவில் போடுறதுக்கு பதிவு பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் உள்ளவங்க. கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் அவர்களுக்கு தகவல் செல்கிறது. துணை போலீஸ் சூப்பரண்ட் பாலகிருஷ்ணன் தலைமையிலான தனிப்படையினருக்கு அந்த இளைஞர்களை பிடிக்க உத்தரவு பறக்கிறது. அந்த இளைஞர்கள் முந்திரி காடு ஒன்றில் பதுங்கியிருந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க அந்த இடத்தை சுத்து போடுகிறது போலீஸ். தொடர்ந்து போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றும் போலீசார் பிடிக்கும் போது கந்தவேல் காவல்துறையினரை அரிவாளால் வெட்ட முயன்றதாக சொல்கிறார்கள். அப்போது தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் சந்துரு மற்றும் போலீசார் கந்தவேலை தடுக்க முயன்று தற்காப்புக்காக அவரது காலில் சுட்டதாக சொல்கிறார்கள். படுகாயமடைந்த கந்தவேல் சுருண்டு விழ மற்ற 2 ரவுடிகளும் தப்பித்து ஓடும் போது வழுக்கி விழுந்து அவர்களுக்கு கை காலில் முறிவு ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். காவல்துறையினரே அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க இப்படி கதறி கொண்டிருக்கிறார்கள் ரவுடிகள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணைக்கு பிறகு வழக்குகளை பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வியர்ஸ்.